வெல்கம் பேக் எவ்ரி ஒன். வேர்ல்ட் கப் ஓவர், இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இட்ஸ் ஒன் சைடட் கேம். ஸோ அதனால் நாங்கள் அதுக்கு ஒரு ரிவ்யூ ஷோ எதுவும் பண்ணலை. கம்ப்ளீட்டாக இந்தியா க்ளீன் ஸ்வீப் பண்ணிட்டாங்க. நவ் வி மூவ் ஆன் டு த பிக்கஸ்ட் கிரிக்கெட்டிங் கார்னிவல். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வி தாட் லாஸ்ட் இயரே பண்ணணும்னு இருந்தோம். லாஸ்ட் இயர் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த இயர் எல்லா டீம்ஸ்க்கும் ஒரு ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணலாம். அவங்களோட சான்சஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் என்னன்றதை பற்றி சும்மா ஆஸ் யூஷுவல் ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் பிரபு வித் அஸ். இந்த வாட்டி என்ன டீம்னா, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டூ நியூ டீம்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ. ஒன்றுன்னா அப்படியே போவோம் அப்படின்றது. இந்த எபிசோடில் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி பேசுவோம். அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ், அவங்களோட பிளேயிங் லெவன் என்ன இருக்கும், எப்படி ஸ்குவாட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேசலாம். லெட்ஸ் கெட் இன் டு திஸ். நம்ம ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஜிடியோட ஸ்குவாட். இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ்லாம் இருக்குது. தே காட் ரபாடா ஆல்ரெடி, லூக்வுட் தே காட், அண்ட் தென் டாம் பேண்டன் எடுத்திருக்காங்க. நிறையா அன்னோன் ஃபேஸஸ்லாம் நிறையா வந்திருக்காங்க. ஸோ பிரபு, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஜிடி கிட்டேருந்து? Okay, so mostly GT 11 எப்படி இருக்குன்னா, as usual the top 3 will be same. Gill, Sai, Josh Butler. Next வந்து நம்பர் 4 இந்த வாட்டி வந்து வாஷிங்டன் சுந்தர் விளையாட்டுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா லைக் இந்தியாவில் அவன் ட்ரை பண்ணுறதுனால அதை வந்து கண்டிப்பாக வந்து ஜிடி வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆஃப்டர் நம்பர் 4லேருந்து மிடில் ஆர்டர் வந்து லாஸ்ட் டைம் வீக்காக இருந்தது. டாப் 3 வந்து தே வாஸ் ஸ்கோரிங் லாட் ஆஃப் ரன்ஸு. பட் மிடில் ஆர்டர் இருக்குதுனால இந்த வாட்டி ரொம்ப டிபெண்டன்டாவே அந்த டாப் 3 தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அந்த அளவுக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லா ஈவன் தான் அவங்க முதல்ல நல்லா வின் பண்ணது, லாஸ்ட்ல அந்த இது கொடுக்க முடியல. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணுவாங்க, நம்பர் 4 வாஷி அவனை செட்டில்டா நிறைய லைக் நம்பர் 4 விளையாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நம்பர் 5 வந்து மேபி லிட்டில் பிட் ட்ரிக்கி. ஏன்னா இந்த வாட்டி கிளென் பிலிப்ஸ் அவைலபிள்னால கிளென் பிலிப்ஸ், ஷாருக் இருக்கான், அதுக்கப்புறம் குஷாகரா இருக்கான். ஸோ இவங்க எப்படி போவாங்கன்னா, இப்போ ரபாடா விளையாடினாங்கன்னா கிளென் பிலிப்ஸ் கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்பர் 5 வந்து அண்ணா கிளென் பிலிப்ஸ் வந்து நம்பர் 5ல விளையாடணும். நெக்ஸ்ட் வந்து 6 வந்து ஈவன் டிவாட்டியா விளையாடுவாங்க. நம்பர் 7 வந்து ஓல்டர், நம்பர் 8 வந்து ரஷீத், அதுக்கப்புறம் நம்பர் 9 வந்து சாய் கிஷோர், நம்பர் 10 சிராஜ், நம்பர் 11 இப்போ சப்போஸ் ரபாடா போனாங்கன்னா கிளென் பிலிப்ஸ் விளையாட முடியாது. ஸோ ஷாரிக் விளையாடுவாங்க, இல்லை குமார் குஷாகரா. இல்லை ரபாடா விளையாடினா இவன் கிளென் பிலிப்ஸ் விளையாடினாங்கன்னா பிரசித் கிருஷ்ணா விட போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை ரபாடா இனிஷியலாக விளையாடிட்டு ரபாடாவே அடிச்சாங்கன்னா கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, லூக்வுட் நீங்கள் சொன்னீங்களா இந்த நியூ அடிஷன், ஸோ லூக்வுட் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இவங்க அதான் ஸோ ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் இப்போ வாஷி கொஞ்சம் இருக்கனால கொஞ்சம் மிடில் கிளென் பிலிப்ஸும் விளையாடினா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ தே வில் பி ஹேவிங் வெரி குட் இது. ஸோ மோஸ்ட்லி ரபாடா இப்போ இருக்க ஃபார்முக்கு மோஸ்ட்லி ரபாடா விளையாட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அகமதாபாத் பிச் நம்ம இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா பிச் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த இதை ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டாங்க. ஆஷிஷ் நேரா மாதிரி ஜிடிலேயே வந்து ஸ்லோ விக்கெட் வந்து ஸ்லோவராக போட்டு லைக் பிரசீத், சிராஜ், இஷாந்த் இவங்க எல்லாம் ஸ்லோவராகவே போட்டு கேம் வின் பண்ணி இவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க அந்த இதை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ரபாடாவை விட்டுட்டு பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஸ்லோ பிச்சே விளையாண்டாங்கன்னா தே ஆர் வெரி குட் டீம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நல்ல டீம் தான். ஆக்சுவலாக ஜிடி வந்து லாஸ்ட் டைம் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது தான் சொல்லுவேன். ஒன்லி கன்சர்ன் வந்து அவங்களுக்கு வந்து ரஷீத் ஃபார்ம் இஸ் வெரி கன்சர்னிங், ரபாடா ஃபார்ம் வெரி கன்சர்னிங். இவங்க 2 பேர் தான் மெயின் ஸ்ட்ரைக். ரபாடாக்கு பதிலா இந்தியன் பேசஸே ஆடலாம். ஏன்னா அவங்க கிட்ட கரெக்ட், ஏன்னா அவங்க கிட்ட இஷாந்த் சர்மா இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர். ஹி நோஸ் வெல் அபவுட் இந்தியன் கண்டிஷன்ஸ். அப்படியே இல்லைனாலும் தே ஹேவ் அ குட் இந்தியன் டொமஸ்டிக். அசோக் சர்மான்னு ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. அசோக் சர்மா தான் இப்போ நடந்த சைட் முஸ்டக் அலி ட்ராஃபியில் லீடிங் விக்கெட் டேக்கர். ஐ திங்க் 10 கேம்ஸ்லேயோ என்னமோ 22 விக்கெட்ஸ் ஆர் சம்திங் எடுத்திருக்காரு. அண்ட் தென் இந்த வேர்ல்ட் கப்போட ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இந்தியா ஏக்கும் விளையாடி பவுல்டு ரீசனபிளி வெல். ஈவன் நபீபியாவோட காட் 2 விக்கெட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான மிடில் ஓவர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ தே கேன் ட்ரை இந்தியன் டொமஸ்டிக் ஆல்சோ. என்னோட பெஸ்ட் பேட்டிங் ஸ்ட்ராங் ஆயிடும்ல. கரெக்ட்.
இன்னொன்று அவங்களுக்கு விக்கெட் கீப்பரில் எனக்கு தெரிஞ்சு பேக்கப்புக்கு போவாங்களான்னு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பட்லர் இருக்கான். பட்லர் இந்த வேர்ல்ட் கப்பில் ஆடின மாதிரியே கண்டினியூ பண்ணியிருந்தா தே கேன் ட்ராப் பட்லர் அண்ட் ப்ளே பேண்டன். ஹீ கேன் கீப் த விக்கெட் அண்ட் ப்ளே, ஆர் தே கேன் பிரிங் இன் கிளென் பிலிப்ஸ் ஆல்சோ. ஹீ கேன் ஆல்சோ கீப் த விக்கெட். ஸோ இல்ல குமார் அவங்களுக்கு குஷால் டாப் ஆர்டரில் அது குமார் குஷாராவும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அடுத்து தான். அதுக்கு முன்னாடி அனுஜ் ராவத் இருக்கா. பட் அனுஜ் ராவத் சாரி என்ன அனுஜ் ராவ் மைனஸ், கரெக்ட். அனுத்ராஜ் என்ன மைனஸ்னா யூஸ் டு ஓப்பன் ஃபார் ஆர்சிபி. பட் இங்கே எப்படியான இது கிடைக்கும் தெரியல. ஏன்னா இவங்களோட டாப் ஆர்டர் 2 பேர் இது. அண்ட் ஒன் மோர் கன்சர்னிங் என்னன்னா, ஷாருக் கானுக்கு இது வரைக்குமே ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் கிடைச்சதே கிடையாது பேட்டிங் ஆடுறதுக்கு. ஏன்னா யூஸ்வலாக கில் அண்ட் சாய் அரௌண்ட் 10 to 12 ஓவர்ஸ் வரைக்கும் ஆடிடுவாங்க. அண்ட் தென் வந்து 15 or 16 ஓவர்ஸ் அப்புறம் தான் ஷாருக் கானுக்கு பேட்டிங்கே கிடைக்கும். யூ வில் நாட் ஏபிள் டு அந்த ஒரு ஷாருக் கான் ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ ஒரு டைம் பீரியடே இல்லாமல் போயிடும். ஜஸ்ட் டு கம் ஒரு 8 ball 10, 8 ball 20 அந்த மாதிரியான இதுதான். ஒரு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் சைஸ் கிடைச்சதுன்னா ஷாருக்காலையும் ஒரு பிகினிங்ஸ் ஆட முடியும். இ பிளேட் ஃபார் தமிழ்நாடு. பட் பட் என்னன்னா அகைன் அவங்க ஷாருக்கோட தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆடலன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொடுக்காம கூட போக சான்ஸ் இருக்குல்ல. சான்சஸ் இருக்கு. பட் என்னோட இதுனா ஷாருக் கான் பொட்டென்ஷியலுக்கு நல்ல அந்த நம்பர் 5 பொசிஷன் நல்ல பொசிஷன். அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்தாங்கன்னா ஷாருக்கால மேட்சஸ் வின் பண்ண முடியும். ஈவன் இந்த சேசஸ் ஹி கேன் சிங்கிள் ஹேண்டட்லி வின் த கேம். ஸோ என்னோட இது வந்து அந்த டாப் 6 அவங்க தொடவே கூடாது. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க பவுலிங்கில் தான் சேஞ்சஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், ஹோல்டர் வந்து இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஹோல்டர் மஸ்ட்டு. ஆமா அவன் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி லைக் உங்களுக்கு அப்படி இப்படி இப்போ லைக் எந்த மாதிரி பிச் இருந்தாலுமே வந்து ஈஸிலி 4 ஓவர்ஸே போட்டுருவான். அப்படிலாம் கூட அடித்தாலும் ஒரு 3 ஓவர்ஸ் கன்ஃபார்மாக போட்டுருவான். ஸோ அவன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். மெயின் என்ன அவங்களுக்கு ப்ராப்ளமே வந்து ரஷீத் அண்ட் ரபாடா தான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு ரபாடா ட்ராப் பண்ணிட்டு இந்தியன் பவுலர்ஸே விளையாடிட்டு கிளென் பிலிப்ஸ் மேலே விளையாட்டான்னு வச்சுங்களேன், டீம் மேலே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். வாஷி 4 and 5. ஸோ ஸ்ட்ராங் ஆகிடும். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஷாருக் கானை விளையாடிட்டு இந்தியன் பவுலர்ஸ் அப்படியும் போகவும் சான்ஸ் இருக்குது. மேபி ஷாருக் கான் நீங்க சொன்ன மாதிரி போனான்னா அப்போ வாஷி பின்னாடி கூட வந்து நான் நம்பர் 4 அவனை இது கூட ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இந்தியன் பேசஸ் ஆடிட்டு இம்பாக்ட் சப்ல கிளென் பிலிப்ஸ் கூட கொண்டு வந்துக்கலாம். அதே லைன் அப் நீங்க சொன்னது கில், சாய் சுதர்ஷன், பட்லர், வாஷி, ஷாருக் கான், தெவாட்டியா, ஹோல்டர், ரஷீத் கான், சாய் கிஷோர், and then Ishant Sharma or Ashok Sharma whoever fits, and then சிராஜ். இந்த 11 ஆடிட்டு பேட்டிங் வரப்ப சிராஜே யாரையாவது ஒருத்தர் இது பண்ணிட்டு கிளென் பிலிப்ஸ் கூட ஆடலாம். பிகாஸ் தே பிளேட் 3 ஃபாரினர்ஸ். அதுவுமே பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்கு. உங்களுக்கு ஷாருக் கானும் பவுலிங் போடுற தான், தெவாட்டியாவும் பவுலிங் போடுற பர்சன் தான். உங்களுக்கு சாய் கிஷோர் இருக்கா, வாஷி இருக்கா, ஹோல்டர். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஒரு நல்ல சைட் தான். அண்ட் தே ஹேவ் குட் பேக்கப்ஸ் டூ. எல்லாருக்குமே ஒரு நல்ல பேக்கப் வச்சுருக்காங்க. எல்லா டீமும் கூட பேசிக் ப்ளூ பிரிண்ட்டு ஹோம் கிரவுண்டில் அந்த 7 மேட்சஸில் மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணி ஹவேல ஒரு 2-3 வின் பண்ணாலே தே கேன் டாப் த டேபிள். ஸோ அதை இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அதான் இவங்க பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு சார்ட் அவுட் தான். கண்டிப்பாக மேலே டாப் 3ல 2 பேர் கண்டிப்பாக விளையாடி கொடுத்துருவாங்க. கில் ஷோரா விளையாடி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களோட பிரச்சனையே அதுதான். லைக் வந்து இப்போ நீங்கள் அகமதாபாத்ன்னு இருக்கும் போது ஃப்ளாட் ட்ராக் விளையாண்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ பெரிய டீம்லாம் வந்து லைக் ஒரு ஆர்ஆர்ஓ இல்லை ஆர்சிபி இல்லை ஒரு சிஎஸ்கேல வரும்போது அவங்க பவர் பேக் டீமு. ஸோ தே வில் பி ஈஸிலி ட்ரைங் டு ஸ்கோர் 200+ பிக் கேம்ஸில். ஸோ இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து அதாவது ஃப்ளாட் ட்ராக்ல விளையாடுனாங்க நான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இவனை ரஷீதா பழகுறாங்க, இவன் ரபாடாவையும் அடிக்கிறானுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பிரசித் கிருஷ்ணாவையும் அடிக்கிறானுங்க ஃப்ளாட் ட்ராக்ல சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் மாட்டிப்பானுங்க. ஆனால் அதே நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சு மாதிரி நின்று வர பிச்சு முன்ன அவனுங்க இந்த ஸ்லோ போட்டு ஜெயிச்சானுங்க பாருங்க இந்த ஐபிஎல் கேம்ஸ்லாம் லாஸ்ட் சீசனில். அது மாதிரி விளையாடினாங்கன்னா இந்த டீம் வந்து தே வில் ப்ரோக்ரஸபிள். இன்ஃபேக்ட் லிட்டில் பிட் சான்சஸ் டு குவாலிஃபை ஃபார் என்னோட இதுபடி லைக் இவங்க 4th இல்லை 5th பிளே ஆஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஸ்லோ பிச் எல்லாம் இல்லாமல் இவங்க ஃபிளாட்டாக விளையாடினா கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னும் மற்ற பெரிய டீம்லாம் இவங்களை அடிச்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஸோ நீங்க கண்டிப்பா இந்த ரீசனபிளி நல்லா தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. தேர் இஸ் அ சான்ஸ் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப். இவங்க நாலு டீம்ல ஒரு டீம் வரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சான்சஸ் இருக்கு கொஞ்சம் இவங்களுக்கு. பட் பேஸ்ட் ஆன் பிச் இவங்க எப்படி விளாட்றாங்க ப்ளஸ் அந்த டீம் காம்பினேஷன் தான் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி எல்லாம். ஜிடி பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஸ்குவாடு தான். பட் கன்சர்ன்ஸ் என்னன்னா அந்தந்த பிளேயரோட ஃபார்ம். இப்போ பட்லரோட ஃபார்மும் கன்சிடர் பண்ணணும், ஆமா. கில்லோட ஃபார்மையும் கன்சிடர் பண்ணணும், பவுலர்ஸோட ஃபார்ம். இவங்க எல்லாருமே அலைன்ட் ஆனால் தே கேன் கம் க்ளோஸ் டு ஃபோர்த் பொசிஷன். இவங்க ஹோம் கேம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா வெளியே போனாங்கன்னு வச்சுங்களேன், இதை விட எல்லாமே பவர் ஹிட்டிங் பயங்கரமா இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ இவங்க போலர் எல்லாம் செம்மடி. அவங்க இப்போ சிஎஸ்கேக்கு வந்தாங்களோ இல்லை வந்து எஸ்ஆர்ஹெச் இல்லை ஆர்சிபிக்கு எல்லாம் போனாங்கன்னா, இது பெங்களூரு ஹைதராபாத் சென்னைக்குலாம் வந்தாங்கன்னா எல்லாமே ஃபிளாட் ட்ராக். இப்போ அங்கே செம்மடி அடிப்பாங்க இவங்க போலர்ஸ் எல்லாம். ஸோ அங்கே வந்து இவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாது. ஸோ இவங்க இந்த 7 கேம்ஸ்ல ஒரு 4 கேம்ஸ் வந்து ஸ்லோவாக பிச் மாதிரி போட்டு அதுல இருந்து 4 கேம் ரிசல்ட் இங்க ஹோம்ல எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து தே கேன் மேக் த்ரூ. இங்கே ஹோம்ல அடி வாங்கினாங்கன்னா இவங்கனால கஷ்டம் தான். ஏன்னா இவங்க போலர்ஸ் எல்லாமே வெளியே செம்ம அடி வாங்குவாங்க. லெட்ஸ் see இவங்க என்ன எப்படி இதுவாகிறாங்கன்றது. மோர் அபவுட் தெம் நம்ம வந்து இன்னொரு ஓவரால் ரிவ்யூவில் இதை பற்றியும் பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.